கோல்ட் ETF பொறுத்தவரைக்குமே சேம் இதே மாதிரி நம்ம நிப்பான கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. 127 ரூபாய் வந்து இங்க இப்ப இருக்க ஷேர் பிரைஸா வந்து இருக்கு. சோ அது வந்து ETF பிரைஸ் தான். சோ ஆப்வியஸ்லி அது வந்து கோல்ட் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வரும். சோ நம்ம நிப்பான் இந்தியாவோட அந்த கோல்டு பீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா டாடா கோல்டு ETF கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 14 ரூபாய் வந்து இருக்கு. சோ அதையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு கோல்டு ETF இது ரெண்டு மட்டும் போதும். ஏன் அப்படின்னா கோல்டு ட்ராக்கிங் எரர் வந்து அதிகமா இருக்கும். இங்க நிப்பானை விட இங்க டாடா கோல்டு ETF ட்ராக்கிங் எரர் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. சோ அது இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு லெவலுக்கு மேல வளர கோல்ட்ல உங்களோட போர்ஷன் வந்து அதிகமா வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு 1 லட்ச ரூபாய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இங்க ட்ராக்கிங் எரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்போது அந்த 1 லட்ச ரூபாய்ன்றது ஜஸ்ட் ஒரு 1000 இல்ல 2000 வந்து கம்மியாகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. அது வந்து ட்ராக்கிங் எரர் மிஸ் ஆகுற ரீசனால. அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. சோ அதனால நீங்க ரெண்டுத்துல எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ கோல்டு ETF நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதுலயுமே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து இருக்கு. அதுமே உங்களால 100 ரூபாயில இருந்து சிப் பண்ணிக்க முடியும். இங்க ETF சிப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்க சிப் நீங்க போடுறீங்கன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட செட் பண்ணி வச்சிருங்க. சோ அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் வந்து பண்ணிடும். சோ அது ஒரு மந்த் ஆன் மந்த் என்ன டேட் அந்த டியூ டேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் வந்து பண்ணிடும். இதுவே நீங்க ETF பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் செலக்ட் பண்ணி வைக்கணும். சோ ETFலுமே உங்களால வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஸ்கெட்ல வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். மாசம் இவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா ETFல நீங்க மேனுவலா பண்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கு. நீங்களா தான் வந்து செட் பண்ணணும். இதுவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா SIP மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னும் போது மந்த் ஆன் மந்த் நீங்க வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம். சோ நீங்க 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கோல்ட் அந்த நிஃப்டி 50 இது ரெண்டுமே நீங்க மேக்ஸிமம் வந்து வச்சுட்டு போறது உங்களுக்கு பெட்டராவே வந்திருக்கும். இதுல 50% இதுல 50% மெயின்டைன் பண்றது இன்னொரு பெட்டராவே வந்திருக்கும் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கு அடுத்த லெவல்ல வரீங்க அப்படின்னா இங்க மிட் கேப் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்திருக்கும்.